ராமாயணத்தில் வரக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் தான் ராவணன். இந்த ராவணனை ஒரு கூட்டத்தினர் தமிழர் என்றும், மற்றொரு கூட்டத்தினர் இவர்களை அரக்கர் என்றும், ஒரு சிலர் ராமர் மற்றும் ராவணனை வைத்து மிக பெரும் அரசியலும் பண்ணாங்க. அந்த அரசியல் மூலமாக அவங்களுக்கு மிக பெரும் லாபமும் கிடைத்தது. உண்மையிலேயே இந்த ராவணன் யார்? இவர் தமிழரா? ஒரு தமிழ் வேந்தனா? இவர் தான் இலங்கை பகுதி ஆட்சி பண்ணாரா? இல்லை ஆரியர்கள் கூறுவது போல இவர் ஒரு அரக்கனா? இவருடைய உண்மையான வரலாறு என்ன? ராமர் மற்றும் ராவணனை வைத்து கடந்த 100 ஆண்டுகளாக இந்தியாவில் நடக்கக்கூடிய அரசியல் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ராமாயணம். இந்த ராமாயணம் எனப்படும் கதை நம்மில் பலருக்குமே தெரிஞ்சிருக்கும். ராமர், சீதை, லட்சுமணன் ஆகிய 3 பேருமே 14 ஆண்டுகள் காட்டுக்குள்ள வனவாசம் போவாங்க. அந்த சமயத்துல ராவணன் சீதையை தூக்கிட்டு போயிடுவாரு. அந்த சீதையை எப்படி ராமன் மீட்டார் என்பதுதான் இந்த ராமாயணம் எனப்படும் ஒரு கதை. நம்ம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி ராமாயணம் எனப்படுவது ஒரே ஒரு கதை மட்டுமே கிடையாது. இந்த உலகில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ராமாயண கதைகள் உள்ளன. அதுல இந்தியாவில் மட்டுமே பாத்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட ராமாயண கதைகள் உள்ளன. நம்முடைய பக்கத்து நாடுகளான கம்போடியா நாட்டிலுமே ராமாயணம் இருக்கின்றன. அந்த ராமாயணத்தை கம்போடியா ராமாயணம் என்று சொல்லுவாங்க. இந்து சமயத்துல மட்டும் ராமாயணம் கிடையாது, புத்த சமயத்திலுமே ராமாயணம் எனப்படும் ஒரு கதையுமே இருக்கின்றன. இந்த ராமாயணம் என்று சொல்லும் பொழுது அதுல 300க்கும் மேற்பட்ட ராமாயணங்கள் இருப்பதாக நம்ம பார்த்தோம். இந்த 300 ராமாயணங்கள்ல மிகவும் பழமையான ராமாயணம் எது என்று கேட்டால் அதற்கான சரியான சான்றுகள் இதுவரைக்கும் நமக்கு கிடைக்கல. ஆனால் பெரும்பான்மையான ராமாயணங்கள் வால்மீகி எழுதிய ராமாயணத்தை அடிப்படையாக வச்சு அதை தழுவிதான் எழுதியிருக்காங்க. அப்போ வால்மீகி எழுதிய ராமாயணம் தான் மிக பழமையான ராமாயணம்னு கேட்டிங்கன்னா கிடையாது. முதல்ல இந்த வால்மீகி எழுதிய ராமாயணம் எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது என்ற சான்றுகளே நமக்கு இது வரைக்கும் சரியாக கிடைக்கல. நம்ம இதை பற்றி தேடி பார்க்கும் பொழுது கிமு 5 மற்றும் 7ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் சமஸ்கிருத மொழி என்பதே முழுமையாக உருவாயிருக்க கிடையாது. இதன் மூலமாக அன்றைய காலகட்டத்தில் ராமாயணம் எழுதப்படவில்லை என்பது நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அடுத்து என்ன அப்படின்னா, இந்த ராமாயணத்தை இவங்க 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சமஸ்கிருத மொழியில எழுதுனாக வச்சுக்கலாம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் கிருஷ்ணருடைய 10 அவதாரங்கள் போன்ற கதைகள் அனைத்துமே அன்றைய காலகட்டத்தில் எழுதப்படலை. இந்த புராணங்கள் அனைத்துமே கிட்டத்தட்ட ஒரு 2000 இருந்து 2200 ஆண்டுகள் பழமையானது மட்டும்தான் இந்த புராணங்கள். அதற்கு முன்னாடி சமஸ்கிருத மொழியும் உருவாகலை, இது மாதிரியான புராணங்களும் எழுதப்படலை. இதனால இந்த ராமாயண கதையினுடைய ஆதி கதை வால்மீகி எழுதிய ராமாயணம் என்று நம்மால் எடுத்துக்கொள்ள முடியாது. அதற்கான எந்த ஒரு தரவுகளுமே கிடையாது. வால்மீகி எழுதிய ராமாயணத்துல இந்த ராவணனை பற்றி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, விஸ்வரிஷி மற்றும் தேவகானா அவங்க 2 பேருக்கு பிறந்தவர் தான் ராவணன் என்றும், இந்த ராவணன் ஒரு சமஸ்கிருத புலவர் என்றும், மேலும் பிறவியிலேயே இவர் ஒரு பிராமணர் என்றும், அதன் பிறகுதான் இவர் அரக்கனாக மாறினார் என்றும், இவர் ஒரு மிக பெரும் சிவபக்தர் என்றுமே வால்மீகி அவருடைய ராமாயணத்துல பாடியிருப்பாரு. அடுத்ததாக வால்மீகி எழுதிய அவருடைய ராமாயணத்துல இந்த ராவணன் ஒரு தமிழ் என்று சொல்லியிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ராவணனை சமஸ்கிருதம் பேசக்கூடிய ஒரு நபராக தான் சொல்லியிருப்பாரு. இது மட்டும் இல்லாம அன்றைய காலகட்டத்தில் கபாடபுரம் எனப்படும் ஒரு பகுதியை பாண்டிய மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்க தான் சொல்லியிருப்பாங்களே தவிர ராவணன் அந்த பகுதியில் இருந்தாங்க என்று வால்மீகி அவருடைய ராமாயணத்தை சொல்லியிருக்க மாட்டாரு. அப்போ உண்மையிலேயே ராவணன் யாருப்பா? இவர் ஒரு வட இந்தியரா? இவருக்கும் தமிழனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை பற்றி நம்முடைய தமிழ் சங்க இலக்கியங்கள்ல இந்த ராவணனை பற்றின சில குறிப்புகள் இருக்கின்றன. அதை இப்ப நம்ம பார்க்கலாம். புறநானூறு 378வது பாடல்ல ஊன்பொதி பசுங்குடியார் ஒரு பாடலை பாடியிருப்பாரு. அந்த பாடல் என்ன அப்படின்னா, கடுந்தரல் ராமன் உடன்புணர் சீதையை வலித்தகை அரக்கன் என்று பாடியிருப்பாரு. இந்த பாடல்ல ராவணனை ஒரு அரக்கனாகத்தான் இந்த ஊன்பொதி பசுங்குடியார் பாடியிருப்பாரு. அடுத்ததாக இளங்கோவடிகள் அவர்கள் எழுதிய சிலப்பதிகாரத்திலுமே ராவணனை பற்றியும் ராமாயணத்தை பற்றியுமே சில குறிப்புகள் இருக்கின்றன. அது என்ன அப்படின்னா, தாதை ஏவலின் மாதுடன் போகி காதலி நீங்கி கடுந்துயர் உடந்தோன். அதாவது ராமன் எதனால வனவாசம் போனார் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்லியிருப்பாரு. இதே இளங்கோவடிகள் மற்றொரு பாடல்ல மூவுலகம் மீரடியான் முறை நிரம்ப ராமன் வீரத்தை அப்படின்னு சொல்லிட்டு ராமனுடைய வீரத்தை பற்றி புகழ்ந்து பாடியிருப்பாரு. இந்த பாடல்ல அவர் ராவணனை பற்றி சொல்லியிருக்க மாட்டாரு, மாறாக ராமனை பற்றி தான் புகழ்ந்தும் பாடியிருப்பாரு. அடுத்ததாக மணிமேகலையில சீத்தலை சாத்தனார் அவர்கள் நெடியோன் மயங்கி நிலமசி தோன்றி எனப்படும் பாடல்ல இந்த ராமாயணத்தை பற்றி பாடல்கள் பாடியிருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த அனைத்து பாடல்கள்லையுமே ராமனை பற்றி தான் புகழ்ந்து பாடியிருப்பாங்க. ராவணனை அரக்கன் என்று சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த ராவணன் யார், அவர் எந்த பகுதி ஆட்சி பண்ணாங்க என்று சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் ஒரு தமிழ் சங்க இலக்கிய நூல்ல இந்த ராவணன் யார், அவர் எந்த பகுதி ஆட்சி பண்ணார் என்று தெளிவாக பாடியிருப்பாங்க. அதை இப்ப நம்ம பார்க்கலாம். சங்க இலக்கிய நூல்களான 11 கீழ்கணக்கு நூல்கள்ல பழமொழி 400 எனப்படும் ஒரு இலக்கிய நூல் இருக்கின்றன. அதுல ராவணனை பற்றி ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா,
பொலந்தார் ராமன் துணையாக போதந்து இலங்கை கிழவருக்கு இளையான் என்று சொல்லியிருப்பாங்க. இந்த பாடலுக்கான பொருள் என்ன அப்படின்னா, ராவணனுடைய தம்பி, அதாவது இலங்கை வேந்தனுடைய தம்பி விபீஷ்ணன் ராமனுக்கு ஆதரவாக இருந்த காரணத்தினால அவர் ஒரு கட்டத்தில் இலங்கைக்கு அரசனாக மாறிடுவார். நீங்கள் சான்றோர்களுடன் அல்லது பெரியவங்க கூட இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கெடுதலே நடக்காது அப்படின்னு இந்த பாடலில் சொல்லியிருப்பாங்க. இந்த பாடலில் வந்து நேரடியாகவே வந்து ராவணன் வந்து இலங்கை பகுதியை ஆட்சி பண்ணான் என்று சொல்லியிருப்பாங்க. இந்த பாடல்லுமே வந்து ராவணனை புகழ்ந்தெல்லாம் பாடியிருக்க மாட்டாங்க. மாறாக ராவணன் எனப்படுபவர் வந்து இலங்கை பகுதியை ஆட்சி பண்ணார் என்று தான் பாடியிருப்பாங்க. அடுத்ததாக இலக்கியங்களை தாண்டி பல செப்பு பட்டயங்கள் இருக்கின்றன. பிற்கால கட்டங்களில் பாண்டியர்கள் மற்றும் சோழர்கள் 2 பேருமே வந்து மாறி மாறி செப்பு பட்டயங்களை வெளியிட்டாங்க. அந்த செப்பு பட்டயங்களில் குறிப்பாக சோழர்கள் அவங்களுடைய வரலாறு எழுதும்போது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நாங்கள் ராமரின் வம்சாவளிகள் என்று சொல்லி தான் வந்து ஆரம்பிப்பாங்க. இப்படி செப்பு பட்டயங்களில் முதற்கொண்டு ராமனை புகழ்ந்தான் பாடியிருப்பாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே ராவணனை புகழ்ந்து எந்த ஒரு இலக்கியமோ அல்லது எந்த ஒரு செப்பு பட்டயங்களோ பாடியிருக்காது. அப்போ நம்முடைய தமிழக வரலாற்றுல இந்த ராவணனை பற்றி நல்விதமாக எழுதிய ஒரு நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா அது கம்பர் தான். கம்பர் எழுதிய கம்பராமாயணத்தை தான் வந்து ராவணனை வந்து ஒரு அறம் சார்ந்த ஒரு வீரனாக வந்து காட்டியிருப்பாரு. வால்மீகி ராமாயணத்துல வந்து ராவணன் சீதையை எப்படி தூக்கிட்டு போயிருப்பார் எழுதியிருப்பாருன்னா, ராவணன் சீதையை தூக்கி அவருடைய தொடையில் அமர வைத்து தூக்கி கொண்டு போயிருப்பார் அப்படின்ட்டு வால்மீகி ராமாயணத்தில் அவர் பாடியிருப்பாரு. ஆனால் கம்பராமாயணத்தில் கம்பர் எப்படி பாடியிருப்பார் அப்படின்னா, ராவணன் சீதையை தொடாம சீதை நின்று கொண்டிருந்த நிலத்தையே வந்து ஒட்டுமொத்தமாக பிளந்து அதை தூக்கிட்டு போயிருப்பாரு அப்படின்ட்டு கம்பராமாயணத்துல கம்பர் ராவணனுடைய மாண்பை பற்றி நல்விதமாக வந்து பாடியிருப்பாரு. இப்போ நம்ம அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா, இந்த ராவணன் யார், இவர் தமிழரா இல்லை எந்த பகுதியை ஆட்சி பண்ணாரு? நம்முடைய இலக்கியங்கள்லையுமே வந்து இந்த ராவணனை பற்றி எந்த ஒரு இதுலையும் புகழ்ந்து பாட கிடையாது. நம்முடைய இலக்கியங்கள் முழுக்க முழுக்க ராவணனை தான் புகழ்ந்து பாடியிருக்கு. அப்போ இந்த ராவணன் யார்? இந்த ராவணன் உண்மையிலேயே நல்லவரா கெட்டவரா என்று கேட்டீங்கன்னா, இந்த ராமர், லட்சுமணன், சீதை, ராவணன் இது அனைத்தையுமே வந்து ராமாயண கதைக்குள்ள வரும். இந்த ராமாயண கதைகள் வந்து வெறும் ஒரு கதை 2 கதை கிடையாது. உலகம் எங்கும் 300க்கும் மேற்பட்ட கதைகள் இருக்கின்றன. அப்போ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த பாரத தேசத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்திருக்கின்றன. அந்த ஒரு கதையை அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய இனக்குழுக்கள் வந்து எடுத்து அவங்களுக்கு சாதகமாக எடுத்து எழுதி கொண்டாங்க. அதுதான் வந்து இன்றைய காலகட்டத்தில் 300 ராமாயணங்களாக மாறி நிற்கின்றது. இந்த ராமாயண கதை என்பது ஒரு மொழிக்கும் இனத்திற்கும் ஏற்ற மாதிரி மாறுபட்டு கொண்டே தான் இருக்கும். ஒரு ராமாயணத்தில் வந்து ராமன், லட்சுமணன், ராவணன் ஆகிய 3 பேரும் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்டார்கள் என்றுமே வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க. இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு என்பது இந்த மண்ணில் நடந்திருக்குது. அதை பார்த்த பல இனக்குழுக்களும் வந்து அதை கதைகளாக எடுத்து எழுத ஆரம்பித்து அவங்களுடைய இலக்கியங்களை வந்து உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது மட்டும்தான். மற்றபடி இதில் அரசியல் பண்ண எந்த ஒரு காரணமே கிடையாது. ஆனால் பிற்கால கட்டத்தில் வந்து ஆரியம் திராவிடம் எனப்படும் அரசியலை உருவாக்கி அதன் மூலமாக ராமனை வட இந்திய கடவுள் என்றும் ராவணனை தென்னிந்திய கடவுள் என்றும் ராமனை வந்து தமிழர்களின் எதிரி போலவும் ராவணனை தமிழர்களின் முப்பாட்டன் போல வந்து மாற்றி வச்சிருக்காங்க. இது 2மே உண்மை கிடையாது. நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய சங்க இலக்கியங்களில் ராவணனை விட ராமனைத்தான் வந்து அதிகமாக புகழ்ந்து பாடியிருக்காங்க. நம்முடைய தமிழ் மன்னர்களுமே வந்து நாங்கள் ராமனின் வாரிசுகள் என்று வந்து பார்த்தீங்கன்னா பெருமிதமாக கூறியிருக்காங்க. எனவே நம்ம ராவணனை தமிழர்களின் முப்பாட்டன் என தூக்கி வச்சு கொண்டாடவும் வேணாம், ராமன் தமிழர்களின் எதிரி என்று அவரை தூக்கி எறியவும் வேண்டாம். இந்த ஆரிய மற்றும் திராவிட அரசியலை மாட்டிக்கொண்டு நம்முடைய கடவுள்களை வந்து தூக்கி கொடுத்துட வேண்டாம். ராமனும் வந்து ஒரு தமிழ் கடவுள் தான். நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் ராமனை பற்றின குறிப்புகள் பல இருக்கின்றன. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான பல பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.